அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேட்காம் தமிழ் யூடியூப் சேனல். நான் ஸ்ரீதர். இந்த வீடியோவில் பிடிசி Creo சாஃப்ட்வேரில் சீட் மெட்டல் மாடியூலில் பிளானர் பெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம கேட்காம் தமிழ் யூடியூப் சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணதும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இதுலையெல்லாம் கேட்காம் தமிழ் அப்படிங்கிற பேஜை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. ஸோ இப்போ நான் Creo Parametric 7.0 சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் ஆல்ரெடி நான் வந்துட்டு ஒரு ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பிளானர் பெண்டு அப்படிங்கிறது என்ன, நம்ம பிளானர் தனியாக பார்த்துருப்போம், பெண்டு தனியாக பார்த்துருப்போம். ஸோ இது என்ன, ரெண்டு கம்பைன் பண்ண மாதிரி பிளானர் பெண்டு அப்படின்னா, இங்கே பாருங்கள், நான் பிளானர் யூஸ் பண்ணி இது மாதிரி ஒரு ப்ரொஃபைல் ட்ரா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ப்ரொஃபைலில் நான் வந்து பெண்ட் பண்ணுறேன், அதாவது இந்த பிளானரை அப்படியே வந்து நான் பெண்ட் பண்ணுறேன். ஸோ ரியல் ஒர்க் பீஸ் ஒரு குறிப்பிட்ட டைமென்ஷன் எடுத்துகிட்டு நம்ம அதை பெண்ட் பண்ணோம்னா எப்படி பெண்ட் ஆகுமோ அந்த கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. இதில் ரெண்டு டைப் ஆஃப் பெண்ட் இருக்குது. ஒன்று வந்து ஆங்கிள் பெண்டு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிள் பெண்டு 90 டிகிரி நான் கொடுத்துருக்கேன். 90 டிகிரி ஆங்கிளுக்கு பெண்ட் ஆகிருக்கு. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ரவுண்ட் பெண்டு. இந்த ரவுண்ட் பெண்டு வந்து நம்ம கொடுக்குற ரேடியஸுக்கு தகுந்த மாதிரி பெண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிற பிளானர் யூஸ் பண்ணி நம்ம பெண்ட் பண்ணுறது. ஸோ பிளானர் பெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி நம்ம ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து புதுசாக நான் இப்போ நியூ சீட் எடுத்துக்கிறேன். அதில் வந்து ஸ்பார்ட் சீட் மெட்டல் யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட் எடுத்து விட்டுட்டு ஓகே கொடுக்குறேன். இதில் MMNS ஸ்பார்ட் சீட் மெட்டல் அப்படிங்கிற சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ நம்மளுக்கு சீட் மெட்டல் மாடியூல் என்ட்ரு ஆயிரும். ஸோ இப்போ இந்த மாடியூலில் நான் நார்மலாக ஒரு டாப் பிளேன் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் போகிறேன். இதில் ஸ்கெட்ச் வியூ நான் வந்து ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். ஸோ இது மாதிரி ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். இதுக்கான டைமென்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். இதோட ஹைட் வந்து ஒரு 100 கொடுக்குறேன். இதோட திக்னஸ் வந்துட்டு ஒரு 20 கொடுக்குறேன். இதை வந்து அப்டேட் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து பிளானர் யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். பிளானர் திக்னஸ் டிஃபால்ட்டாக 1 mm வருது. ஓகே அப்படின்னு நான் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். இப்போ இந்த சீட்டை நம்ம வந்து பெண்ட் பண்ணலாம். இந்த ஐக்கான் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பென்ஸ் அப்படிங்கிற டேப்பில் டாப்பில் பார்த்தீங்கன்னா பெண்ட் இருக்கும். அந்த பெண்டுக்கு உள்ளே போனீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பிளானர் பெண்ட் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை தான் நம்ம அக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ கிரியேட் ஏ பிளானர் பெண்ட் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெனு மேனேஜர் ஓப்பன் ஆகும். இது வந்துட்டு இந்த மெனு மேனேஜர் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பழைய கான்செப்ட்டு. 2012 அந்த டைம் பீரியடில் ரிலீஸ் ஆன பிடிசி வெர்ஷனில் இந்த மெனு மேனேஜர் யூஸ் பண்ணி தான் எல்லாமே வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா இது வந்துட்டு ப்ரோ இன்ஜினியரிங் அப்படின்னு இருந்தபோது ப்ரோ இன்ஜினியரிங்கில் 1.0, 2.0, 3.0 அப் டு 5.0 வரைக்கும் வந்துச்சு. அந்த ப்ரோ இன்ஜினியரிங்கில் மேக்ஸிமம் வந்து இந்த மெனு மேனேஜர் தான் இருக்கும். நம்ம நிறைய ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் எக்ஸ்ட்ரூட் கிளிக் பண்ணாலே இப்போலாம் வந்து ரிப்பன் பார் ஓப்பன் ஆகுது. அதுக்கு பதிலாக முன்னாடி வந்து மெனு மேனேஜர் தான் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த கான்செப்ட் அவங்க இன்னும் இந்த ஐக்கான்கள் அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ இந்த மெனு மேனேஜரில் போட்டிங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ஆங்கிள், அனதர் ஒன்று வந்து ரோல். ஸோ ஃபஸ்ட் நான் ஆங்கிள் ட்ரா பண்ணி காட்டுறேன், அதுக்கப்புறம் ரோல் ட்ரா பண்ணலாம். ஃபஸ்ட் இந்த ஆங்கிள் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அடுத்து என்ன பண்ணணும், டன் கொடுக்கணும். டன் கொடுத்தோம் அப்படின்னா இன்னொரு மெனு மேனேஜர், ஒரு விண்டோ அண்ட் மெனு மேனேஜர் ஓப்பன் ஆகுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற அந்த 5 எலமெண்ட்டும் நம்ம வந்து ஃபில் பண்ணணும், டிஃபைன் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் எலமெண்ட்லேருந்து இந்த லாஸ்ட் எலமெண்ட் வரைக்கும் வந்து நம்ம டிஃபைன்மெண்ட்டே வரணும். அதாவது பெண்டு டேபிள், ஸ்கெட்சு, பெண்டு ஆங்கிள், ரேடியஸு, பெண்டு சைடு, இந்த 5 நம்ம டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்துட்டு அது க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா பெண்டு டேபிளில் வந்துட்டு இங்கே 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்ட்டு பெண்டு டேபிள், இன்னொன்று வந்து ஃபியூச்சர் பிளெண்டு டேபிள். ஸோ நான் வந்து பார்ட்டு பெண்டு டேபிளே வச்சுட்டு ஓகே கொடுக்குறேன். மறுபடியும் இன்னொரு மேனேஜர் ஓப்பன் ஆகுது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கெட்சு டிஃபைன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டிஃபைன் ஆகிடுச்சு, பார்ட்டு பிளண்டு டேபிள் நம்ம வந்து சூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம எங்கே ஸ்கெட்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு டிஃபைன் பண்ணணும். ஸோ ஸ்கெட்சை வந்து இந்த டாப்பில் நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த சர்ஃபேஸோட டாப் சர்ஃபேஸ் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த டேரெக்ஷனில், இங்கே பாருங்கள், நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிற டேரெக்ஷனுக்கு டாப்பில் ட்ரா பண்ண போகிறீங்களா, பாட்டமில் ட்ரா பண்ண போகிறீங்களா. ஸோ நான் வந்து டாப்பில் தான் ட்ரா பண்ண போகிறேன். இது நான் நீங்கள் வேணும் ஃப்ளிப் பண்ணிக்கலாம். நான் டாப்லேயே பண்ணுறேன் அப்படின்னா அதை ஃப்ளிப் பண்ணலாம், அப்படியே விட்டுட்டு ஓகே கொடுக்குறேன். அடுத்து நம்ம ஸ்கெட்சு டாப் பண்ண போகிறோம். இந்த ஸ்கெட்சில் வந்துட்டு வியூஸ், எது டாப் வியூ, எது ஃப்ரண்ட் வியூ, எது ரைட் சைடு வியூ, அந்த நம்ம பேஸ் பண்ணி நம்ம அந்த ஸ்கெட்சு நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸ்கெட்சு ப்ரிவ்யூ,
இதுக்கு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாட்டம் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இந்த எட்ஜ் சூஸ் பண்ணுறேன். இது வந்து பாட்டம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது எப்படின்னா இப்போ இதில் இந்த கிராஃபிக்ஸ் விண்டோவில் பாட்டமில் இருக்கிறது பாட்டம், ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, டாப், இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து பாட்டம், இது வந்து பாட்டம் சர்ஃபேஸாக சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அது சூஸ் பண்ணி ரெஃபரன்ஸ் நான் க்ரியேட் பண்ணணும். ஏன்னா ரெஃபரன்ஸ் வந்து டிஃபால்ட்டாக வராது. ஸோ நான் ரெஃபரன்ஸ் வந்து இந்த எட்ஜை வந்து ரெஃபரன்ஸை க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு மினிமம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரெஃபரன்ஸ் இருக்கணும். ஒன்று வந்து ஹரிசாண்டல் ரெஃபரன்ஸ் இருக்கணும், இன்னொன்று வெர்டிக்கல் ரெஃபரன்ஸ் இருக்கணும். இந்த 2 ரெஃபரன்ஸில் ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் இல்லை அப்படின்னாலும் நம்ம ஸ்கெட்ச் ட்ரா பண்ண முடியாது. ஓகே, ஸோ இது சால்வ் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம ஸ்கெட்ச் வியூ. இப்போ நீங்கள் நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணுற ஓப்பன் லைன். ஸோ இந்த இடத்துல ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டேன். இந்த லைனோட டைமென்ஷன்ஸ் அப்ராக்சிமேட்லி ஐ கிவ் 70. ஓகே, ஸோ இது முடிஞ்சுது. இப்போ நான் வந்துட்டு இது ஓகே கொடுக்குறேன். அடுத்தது இன்னொரு மெனு மேனேஜர் ஓப்பன் ஆகுது. அதில் பார்த்தீங்கன்னா எந்த டேரெக்ஷனில் வந்து நான் பெண்ட் ஆகணும் அப்படின்னு கேட்குது. எந்த சைடு பெண்ட் ஆகணும், டாப் சைடாக பாட்டம் சைடானு, இல்லை உங்களுக்கு வந்து 2 சைடுமே பெண்ட் ஆகணும், எனக்கு பாட்டமும் பெண்ட் ஆகணும், டாப்பும் பெண்ட் ஆகணும் அப்படின்னா போத் கொடுத்துக்கலாம். இல்லை எந்த டேரெக்ஷன் வேணுமோ அந்த டேரெக்ஷனில் ஏரோ மார்க் வச்சுட்டு நீங்கள் ஓகே கொடுங்க. எனக்கு வந்து இப்போ டாப் பெண்ட் ஆகணும். ஸோ நான் வந்து இப்போ வச்சுட்டு ஓகே கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த டேரெக்ஷன், இது வந்து டாப் சைடில் ஆகணுமா பாட்டம் சைடில் டேரெக்ஷனில் ஆகணுமா, எனக்கு வந்து பாட்டம் சைடில் தான் வந்து ஆகணும். ஸோ நான் இது வந்து ஃப்ளிப் பண்ணிக்கிறேன், பாட்டம் சைடில் பெண்ட் ஆகிற மாதிரி. அதாவது இந்த பெண்டு வந்து இந்த சைடோ இல்லை இந்த சைடோ ஆகும். நீங்கள் டாப்பில் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பெரிய சர்க்கிள் இது வந்து பெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஓகே கொடுத்தாச்சு. அடுத்தது ஆங்கிள். ஸோ எவ்வளோ ஆங்கிளில் நான் வந்து பெண்ட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூஸ் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது நீங்கள் என்டர் பண்ணி நீங்கள் வேல்யூ என்டரும் கூட இந்த இடத்துல பண்ணிக்கலாம். நான் வந்து டிஃபால்ட்டாக 90 அப்படிங்கிறதையே சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ அடுத்தது ரேடியஸ். ஸோ அந்த அப்புறம் பெண்ட் ஆகணுச்சு அப்படின்னா ரேடியஸ் கொடுக்கணும். ஸோ அப்போ எவ்வளோ ரேடியஸில் பெண்ட் ஆகணும் அப்ராக்சிமேட்டாக இதுலேயே டிஃபால்ட் கொடுத்துருக்காங்க. திக்னஸ் into 2 times, otherwise we enter the value also is available. So here I go to enter the value as an 8 mm கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள், அடுத்தது எந்த டேரெக்ஷனில் உங்களுக்கு ஃப்ளிப் ஆகணும், ரைட் சைடா லெஃப்ட் சைடான்னு கேட்குது. எனக்கு வந்துட்டு டிஃபால்ட்டாக இருக்கிற சைடே ஓகே. இப்போது கீழே இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட்டில் பாருங்கள், ஆல் எலமெண்ட்ஸ் ஹேஸ் பீன் டிஃபைன்டு. ஸோ எல்லா எலமெண்ட்டும் நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பார்த்தாலும் ஓகே எல்லாமே டிஃபைனில் இருக்குது. இங்கே கீழே வந்தாலும் கமெண்டில் பார்த்துக்கலாம் நீங்கள் ஏதாவது டிஃபைன் மிஸ் ஆகிருக்கு என்ன அப்படிங்கிறது. ஓகே, இப்போ நீங்கள் உங்களுக்கு இங்கே இன்னும் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ பார்க்க முடியும். நம்ம ட்ரா பண்ணது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ப்ரிவ்யூ பார்க்க முடியும். ஸோ இங்கே ப்ரிவ்யூங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெண்ட் ஆகி காட்டும். ஸோ இது ஓகே அப்படின்னா டைரக்ட்லி வி கிவ் ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு ஆங்கிள் பெண்டு. ஸோ பிளானர் பெண்ட் ஆப்ஷனில் ஆங்கிள் பெண்ட் இதுதான். ஸோ இதில் உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன் நான், அந்த அனாலிசிஸ் அப்படிங்கிறதுல போனீங்க அப்படின்னா மெஷர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மெஷரில் போனோம் அப்படின்னா வந்து ஏரியா, டயாமீட்டர், ஆங்கிள், லென்த்து இதெல்லாம் நான் மெஷர் பண்ண முடியும். பட் இங்கே நான் வந்து ஒரு ஏரியா மெஷர் பண்ணி காட்டுறேன். இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்க என்ன அப்படிங்கிற நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஏரியா கிளிக் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு இந்த ஏரியா இது. ஸோ டோட்டல் எல்லா ஏரியாவுமே நான் வந்து செக் பண்ணுறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 2414.16 mm இதோட ஏரியா நம்மளுக்கு கிடச்சிருக்கு, ஓவரால் ஏரியா. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி ஏரியா எப்படி இருந்தது, இந்த பெண்டாருக்கு முன்னாடி எப்படி இருந்தது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ இதை நீங்கள் வந்து சப்ரஸ் பண்ணி விட்ருங்க. நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த சப்ரஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி சப்ரஸ் பண்ணாலும் ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த ஏரோ மார்க் இந்த லைன் இருக்குது, இந்த லைனை நீங்கள் மேலே ட்ராக் பண்ணி விட்டீங்க அப்படின்னாலும் ஓகே. இது ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். நான் அன்சப்ரஸ் பண்ணிவிட்டு இந்த லைனை மேலே ட்ராக் பண்ணி விடுறேன். ஓகே, இப்போ வந்து இதோட ஏரியா செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு 2000 தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம பெண்ட் பண்ணும்போது ஸோ 114 mm² அளவுக்கு ஏரியா வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ வந்து ஏரியா எக்ஸ்பேண்ட் ஆகுது. நான் இந்த ரேடியஸ் இந்த ஆங்கிளுக்கு எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகுது. நீங்கள் உங்களுக்கு இன்னும் வந்து எக்ஸ்பேண்ட் கம்மியாகணும், இல்லை இவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆனால் நீங்கள் கேரி பண்ணுற லோடு கேரி பண்ண முடியாது அப்படின்னா அதெல்லாம் நம்ம இங்கிருந்தே வந்து செக் பண்ணிக்க முடியும். ஓகே, டன். இதை நம்ம மறுபடியும் ரீகால் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்னும் நம்ம ரோலர் பெண்ட் இருக்குது, அதை நம்ம பார்த்துடலாம். அகெயின் ஐ கோ டு சீட் மெட்டல். இங்கே வந்துட்டு பெண்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா பிளானர் பெண்ட். இந்த பிளானர் பெண்டில் நெக்ஸ்ட் நம்ம ரோலர் பெண்டு பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த ரோல் பெண்டை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் டன் கொடுக்குறேன். சேம் நம்ம முன்னாடி பார்த்தா அதே எலமெண்ட் நம்ம இங்கே ஃபில் பண்ணணும். பட் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 4 எலமெண்ட் மட்டும் ஃபில் பண்ணால் போதும். நம்ம முன்னாடி 5 எலமெண்ட் ஃபில் பண்ணியிருந்தோம், இங்கே அது தேவையில்லை. ஜஸ்ட் 4 எலமெண்ட் இஸ் எனாஃப். லாஸ்ட் டைம் மாதிரியே வந்து பார்ட் பெண்ட் ஓகே.
நெக்ஸ்ட்டு வந்து எங்கே நீங்கள் பார்ட் பெயிண்ட் பண்ண போகிறீங்க, ஸ்கெட்சு கேட்குது. ஸோ நான் ஸ்கெட்சை வந்து இந்த சர்ஃபேஸில் ட்ரா பண்ண போகிறேன். பாட்டம் இது டேரெக்ஷன் ஓகே. நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு ஸ்கெட்சு ப்ரொஃபைல். ஸோ இது வந்து எனக்கு பாட்டமாக சூஸ் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் ஓகே. ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்கெட்ச் வியூ. இங்கே அகைன் நம்ம லாஸ்ட் டைம் மாதிரி இன்னொரு லைன் ட்ரா பண்ணுறேன். இந்த லைனோட ஹைட் வந்து ஒரு 30 கொடுக்குறேன். இது முடிஞ்சுது. ஸோ ரைட் கிளிக், எக்ஸிட் ஃப்ரம் த ஸ்கெட்ச். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டேரெக்ஷன், எந்த டேரெக்ஷனில் பெண்ட் பண்ணணும். எனக்கு இதை பெண்ட் பண்ண வேணாம், இதை தான் பெண்ட் ஆகணும். ஸோ நான் அதை ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். ஓகே. எந்த சைடு பெண்ட் ஆகணும், அந்த பக்கம் தான் பெண்ட் ஆகணும். அதுக்கு ஓகே கொடுத்துடலாம். அடுத்தது வேல்யூஸ். ஸோ என்டர் வேல்யூ. நான் இதுக்கு ஒரு 6 mm வேல்யூ கொடுக்குறேன். ஓகே. ஸோ எந்த டேரெக்ஷனில் வேணும், ரைட் சைடு வேணுமா இல்லை லெஃப்ட் சைடு வேணுமா கேட்குது. இதுக்கு நான் அப்படியே ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்து இப்போ நம்ம ப்ரிவியூ பார்க்கலாம். இங்கே பாருங்கள் பெண்ட் எப்படி ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ இதில் நீங்கள் ஏதாவது ப்ரிவ்யூ பார்த்ததுக்கப்புறம் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, ஸோ வெரி சிம்பிள். ஜஸ்ட் இப்போ நம்ம ரேடியஸ் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த ரேடியஸில் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு டிஃபைன் பண்ணிங்க அப்படின்னா அகைன் நமக்கு ரேடியஸ் க்ரியேட் ஆகும். இந்த ரேடியஸில் போய்ட்டு அகைன் நீங்கள் வேல்யூஸ் வேணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அகைன் இங்கே வந்து அகைன் 8 mm கொடுக்குறேன். ஓகே அகைன் ப்ரிவ்யூ. இங்கே பாருங்கள் வேல்யூ வந்து 8ன்னு சேஞ்ச் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஸ்கெட்சில் மாடிஃபை பண்ணணும், எதில் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னாலும் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு டிஃபைன் கொடுத்தோம் அப்படின்னா அங்கே நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ரிவ்யூ ஓகே, நான் ஜஸ்ட் ஓகே கொடுத்தோம் அப்படின்னு எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடும். ஸோ இது வந்து ரோலர் பெண்ட், இது வந்துட்டு ஆங்கிள் பெண்ட். இந்த ரோலரில் நம்ம இங்கே வந்து 30 mm எடுத்துக்கிட்டோம். ஸோ அதனால் இவ்வளோ தான் பெண்ட் ஆகிருக்கு. 30 mm நம்ம கொடுத்த ரேடியஸ் வந்து 8 mm. ஸோ இந்த ரேடியஸ் எதை மீன் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற ரேடியஸ். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம 8 mm ரேடியஸ். ஸோ அப்போ நம்ம இன்னும் வந்து ஒரு 50 mm இதோட லென்த் கொடுத்துருந்தோம் அப்படின்னா இது வந்து ஃபுல்லாக இது வரைக்குமே வந்திருக்கும். ஸோ நம்ம சூஸ் பண்ணுற அந்த ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆர்க் வந்து இந்த இடத்துல க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் இதோட ஏரியா பார்க்கணும் அப்படின்னா செக் பண்ணி பார்க்கலாம். அனாலிசிஸில் போயிட்டு மெஷரில் போயிட்டு ஏரியா. இப்போ நீங்கள் ஏரியா சூஸ் பண்ணும்போது கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எல்லா சைடும் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் 2265 இருக்குது. ஸோ அகைன் இதுவும் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்த பிளானர் பெண்ட். உங்களுக்கு இது ஒரு டைம் ஜஸ்ட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் 2-3 டைம்ஸ் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஒர்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நிறையா வந்துட்டு இதை பற்றியான ஃபுல் டீட்டெயில் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். என்ன ரீசன்னா இது வந்துட்டு இந்த மெனு மேனேஜர் அப்படிங்கிற டூல் ஓப்பன் ஆகிருந்தது. ஸோ அந்த மெனு மேனேஜர் டூல் வந்து நீங்கள் புதுசாக லேர்ன் பண்ணுறவங்களுக்கு இல்லை இந்த வெர்ஷன் நீங்கள் டேரெக்டாக Creo பேராமெட்ரிக் லேர்ன் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த மெனு மேனேஜர் புது ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் 2-3 டைம் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் மூலமாக நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம கேட்காம் தமிழ் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். கேட்காமில் நிறையா கற்றுக்குங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.